அவர் வந்து அந்த கார் பந்தய பயிற்சியில் வந்து ஈடுபட்டிருந்தார். அந்த கிட்டத்தட்ட 3 மணி நேர பயிற்சியை வந்து எடுத்துக்கொண்டிருந்தார். அதற்கு பிறகும் அவர் வந்து அந்த கார் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் வளைவில் வந்து கார் மோதி அவருக்கான அந்த விபத்து ஏற்பட்டது. கார் வந்து சேதமடைந்தாலும் அவருக்கு சிறு காயமின்றி வந்து அவர் தப்பினார். இந்த நிலையில் தான் அவருடைய மேலாளர் நம்மளுக்கு தகவல் கொடுத்திருந்தார். குறிப்பாக அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சிறு காயமும் கிடையாது, அவர் விரைவில் வந்து பயிற்சியில் ஈடுபடுவார் என்று கலந்து கொள்வார் என்றும் வந்து தெரிவித்திருந்தார்கள். அந்த பண்ணைதான் இன்று வந்து சுமார் 1 மணி நேரம் 30 நிமிடம் வந்து கார் பந்தய அந்த பயிற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கிறார். அவர் மட்டுமில்லாமல் அவர் அணியினரும் இந்த பயிற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று வந்து அவர் அடிபட்டு கார் விபத்து ஏற்பட்டது என்றெல்லாம் தகவல் வந்து வெளியான நிலையில் தான் தற்போது அந்த வந்து எந்த ஒரு காயமின்றி தப்பித்த வந்து அஜித்குமார் தற்போது மீண்டும் பயிற்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். நல்ல உற்சாகத்தோடு அவர் வந்து கலந்து கொண்டார் என்றும் 1 மணி நேரம் 30 நிமிடம் வந்து அந்த பயிற்சியில் அவர் ஈடுபட்டார் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நாளையும் அவர் வந்து பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். திட்டமிட்டபடி வருகிற 11 மற்றும் 12ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த கார் ரேஸ் பந்தயத்தில் வந்து கலந்து கொள்கிறார். அஜித் அணியின் சேர்த்து பார்த்தீர்கள் என்றால் மொத்தம் 42 அணிகள் வந்து இந்த கார் பந்தய போட்டியில் வந்து பங்கேற்கிறார்கள். இதற்கான பயிற்சியில் தான் தற்போது அஜித்குமார் தன் அணியினருடன் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்.